Hello students, welcome to Hiba Max 12 Standard Max Chapter 10 Exercise 10.7. Solve the following linear differential equation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு first question என்னன்னு பார்க்கலாம். Cos x dy by dx plus y sin x equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இந்த questionனை நம்ம solve பண்ணோம். Solution first given எழுதிக்கலாம். Cos x dy by dx plus y sin x equal to 1. So, இதை solve பண்ணணும்னா நம்ம dy by dx ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். dy by dx பக்கத்தில் இப்போ cos x இருக்குது. இதை ரிமூவ் பண்ணணும்னா நான் இந்த ஃபுல் ஈக்குவேஷனை cos x ஆல் டிவைட் பண்ணுவேன். அப்போ dy by dx மட்டும் தான் இருக்கும். ஏன்னா cos x எதுவும் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் y into sin x divided by cos x is equal to 1 by cos x வரும். இங்கே இருக்கிற காசை நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். பேலன்ஸ் இருக்கிறதுக்குலாம் டிவிஷனில் காசு இருக்கும். நெக்ஸ்ட் லைன் எப்படி கிடைக்கும்? dy by dx plus tan x into y is equal to 1 by cosன்றது secant xன்னு எழுதிக்கலாமா? கிளியரா? இப்போ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதோட ஜெனரல் ஃபார்ம் என்ன? dy by dx plus p into y is equal to q. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கதும் அதே மாதிரி இருக்கா? ஸோ இது ஒரு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கலாமா? This is a linear differential equation. This is a linear differential equation. கரெக்டா? இது ஒரு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னால நான் இதை கம்பேர் பண்ணி என்ன எழுதுவேன்னா p is equal to y க்கு முன்னாடி என்ன இருக்கு? tan x. q ஓட இடத்துல என்ன இருக்கு? secant x. இது ரெண்டும் நான் கண்டுபிடிக்கலாம். ஏன் இதை கண்டுபிடிக்கிறோம்னா இன்டிகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு. இன்டிகிரேட்டிங் ஃபேக்டர்னா என்ன? ifன்னு மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா? இன்டிகிரேட்டிங் ஃபேக்டர் is equal to e power integration of p into dx. இப்போ இந்த வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் ஆஃப் p into dx கண்டுபிடிச்சிடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் p into dx is equal to இன்டகிரேஷன் ஆஃப் p ஓட இடத்துல என்ன இருக்கு? tan x into dx. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் என்னோட வேல்யூ என்ன இருக்கும்? log secant x. இப்போ இதை ifல சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் is equal to e power இன்டகிரேஷன் ஆஃப் p dx பதிலாக நான் இங்கே என்ன எழுதலாம்? log secant x. log e கேன்சல் ஆகிடும். அப்போ வேறு எனக்கு secant x தான் if ஓட வேல்யூவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம ஆர்டரை கண்டுபிடிச்சிடணும். இது கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் லைனில் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். the solution. இப்போ சொல்யூஷன் எப்படி எழுதுறது அப்படின்னா y into if is equal to integration of q into if. q into if into dx plus c. இப்போ if ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். secant x சப்ஸ்டியூட் பண்ணலாமா? y into secant x is equal to integration of q into இப்போ q ஓட வேல்யூ இல்லை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். q ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? secant x. if ஓட வேல்யூ என்னது? secant x into dx plus c. இப்போ இதை மல்டிபிள் பண்ணிட்டு அடுத்த லைனில் இன்டிகிரேட் பண்ணலாம். y is equal to secant x is equal to integration of secant x into secant x secant square x dx plus c. இப்போ secant square x நான் இன்டிகிரேட் பண்ண எனக்கு ஆன்சர் tan xன்னு கிடைக்கும். ஸோ இந்த இடம் மட்டும் இப்போ சேஞ்ச் ஆகும். y is equal to secant x is equal to tan x plus c. இப்போ இதெல்லாம் சைன் காசை கன்வெர்ட் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். அப்போ y into 1 by cos x is equal to sin x by cos x plus c. yக்கு தானே, இப்போ y is equal to தானே வேணும். அப்போ இந்த காசை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ sin x by cos x into cos x plus c into cos x. ரெண்டு டேர்முக்குமே வரும். இந்த cos x இந்த ரெண்டு டேர்முக்குமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. காசும் கேன்சல் ஆகிடும். அப்போ டைரெக்டாக y is equal to sin x plus c into cos x அப்படின்னு எழுதிட்டா போதும். இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.
Understand of the sum. Second question பார்க்கலாம். Question பாருங்க 1 minus x square into dy by dx minus xy is equal to 1. இதை நம்ம சால்வ் பண்ணி y ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் given எழுதிக்கலாம் 1 minus x square dy by dx minus xy is equal to 1. இப்போ dy by dx பக்கத்துல எதுவுமே வரக்கூடாது. ஸோ இந்த டேர்மால இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போறோம், டிவைட் பண்ண போறோம். Divide 1 minus x square. So 1 minus x square பண்ணும்போது இங்கே 1 minus x square இருக்கு, கீழே 1 minus x square வரும். dy by dx minus x into y divided by 1 minus x square is equal to 1 by 1 minus x square. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் நமக்கு dy by dx. ஜென்ரல் ஃபார்முலால இங்கே ப்ளஸ் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேர்மை ப்ளஸ்ஸாக மாற்றிட்டு மைனஸ் எக்ஸாக எடுத்துக்கிறேன். சரியா, இந்த டேர்மை ப்ளஸ் ஆக்கிட்டோம். அப்போ எனக்கு எப்படி இருக்கும், மைனஸ் எக்ஸு டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே எனக்கு ஜென்ரல் ஃபார்முலால ப்ளஸ் வரும். இன்ட்டு ஒய் எடுத்துக்கலாம் இஸ் ஈக்குவல் டு 1 by 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ இந்த டேர்ம் எப்படி இருக்குன்னா இட் இஸ் அ லீனியர் differential equation. நான் கொஞ்சம் ஷார்ட்டா எழுதிக்கிறேன், நீங்க ஃபுல்லா எழுதுங்க சரிங்களா. This is a linear differential equation. எது கூட கம்பேர் பண்ணோம், dy by dx plus p into y is equal to q. இப்போ p ஓட வேல்யூ என்னது, மைனஸ்ல இருக்கறனால நம்ம மைனஸ்ல தான் எழுதணும். மைனஸ் எக்ஸ் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். q ஓட வேல்யூ 1 by 1 minus x square. p வேல்யூ என்ன, q வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டகிரேஷன் ஆஃப் p into dx வேல்யூ தெரியணும். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் p ஓட வேல்யூ மைனஸ் எக்ஸ் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ dx. இப்போ இந்த டேர்ம் எப்படி இருக்குன்னா, இந்த டேர்ம் எப்படி மாற்றி கொண்டு வரணும்னா டினாமினேட்டர்ல இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு நியூமரேட்டர் வரணும். பட் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, அப்போ இங்கே மைனஸ் 2xன்னு வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 பண்ணுறேன். அப்போ இந்த டேர்ம் எப்படி மாறும்னா இன்டகிரேஷன் ஆஃப் 1 by 2 டிவிஷன் ப்ராக்கெட்டில் மைனஸ் 2x, 2 மல்டிபிள் பண்ணிட்டு டிவைடும் பண்ணிட்டேன், டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த 1 by 2 வெளியே எடுத்துடலாம். 1 by 2 integration of minus 2x by 1 minus x power 2 dx. இப்போ denominator integration பண்ணால் numerator கிடைச்சிடும். அப்போ இதை நான் log xன்னு எடுத்துக்கலாம். log of 1 minus x squareன்னு மாற்றி எழுதிக்கலாம். that is equal to 1 by 2 log 1 minus x square. இப்போ இந்த 1 by 2 இதோட பவரில் கொண்டு வந்துடலாமா, log 1 minus x square பவரில் 1 by 2. பவரில் 1 by 2 இருந்தால் அதை ரூட் ஆஃப்னு எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர்னு மாற்றி எழுதிக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் p into dx ஓட வேல்யூ log ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் if is equal to e power integration of p into dx, that is equal to e power log root of 1 minus x square. Integration of p into dx க்கு பதிலா log root of 1 minus x square. e log என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்போ if is equal to root of 1 minus x square எழுதிக்கலாமா. if ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா. அடுத்தது சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். Solution y into e power integration of p into dx is equal to integration of q into e power integration of p into dx plus c. e power integration of p into dx போல நீங்க if னு எழுதலாம். லாஸ்ட் சம்ல அப்படிதான் எழுதிருப்பேன் சரிங்களா. எக்ஸாம்பிள் சம்ல இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, நம்ம ஷார்ட்டா கூட எழுதலாம். இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா. y root of 1 minus x square is equal to integration of q ஓட வேல்யூ அங்க என்ன கண்டுபிடிச்சோம், 1 by 1 minus x square into root of integration of p into dx. So root of 1 minus x square இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா, plus c.
இப்போ இந்த ரெண்டு வேல்யூ ஒரே மாதிரி இருக்கா, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஆனால் இந்த ரூட்டில் இருக்கு. ஸோ இந்த ரூட் பவரை நான் வந்து 1/2ன்னு எடுத்துக்கிறேன், அதை அப்படியே டினாமினேட்டர் கொண்டு வரேன். இந்த சைடு y இன்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். சரிங்களா? இன்டிகிரேஷன் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவரில் மைனஸ் 1/2ன்னு எழுதிக்கணும். ப்ளஸ் ஏன்னா நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டர் வருது. 1 இருக்குன்னு அர்த்தம். 1 மைனஸ் ஹாஃப் ஹாஃப். அப்போ நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும், y இன்டூ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இன்டிகிரேஷன் ஆஃப் 1 பை ரூட் ஆஃப் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா 1ல் பாதி போச்சுன்னா பாதி 1/2 தான். 1/2னா நான் ரூட்டுன்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் சி. ஏன் இப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னா இன்டிகிரேஷன் ஆஃப் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ அந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை கொண்டு வரதுக்கு தான் இவ்வளோ சேஞ்சஸும் நம்ம பண்ணுறோம். இப்போ இதோட வேல்யூ என்ன எழுதிக்கலாம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் சி. இப்போ ஒய் மட்டும்தான் வேணும். அப்போ இந்த டேர்ம் டிவிஷனில் கொண்டு வந்துடலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் லைனில் இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத மட்டும் நியூமரேட்டர் கொண்டு வந்துடலாம். இந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும். நம்ம புக் பேக் ஆன்சரில் இதை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் சேஞ்ச் பண்ணிடலாம். y is equal to sin inverse of x divided by root of 1 minus x square plus c into 1 minus x power 2 பவரில் மைனஸ் 1/2. ஏன்னா டினாமினேட்டர்லேருந்து நம்ம நியூமரேட்டர் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ப்ளஸ் என்னவா மாறிடும், மைனஸாக மாறிட்டு மைனஸ் 1/2ன்னு எடுத்துகிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.